வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வாளருக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 ரிசல்ட் ஆனது வெளியிடுறது டிசம்பர் மாதம் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 70,000 போஸ்டிங் பக்கம் வந்து நிரப்புறதா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து குரூப் 4ம் அடங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கான அந்த குரூப் 4 இந்த வருடம், அதாவது அடுத்த வருடம் ஸ்டார்டிங் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் வேக்கன்சி, அதாவது குறைஞ்சபட்சன்றதோ அதிகபட்ச வேக்கன்சியே வந்து கொடுப்பாங்க. ஒரு 8000லேருந்து 9000 வேக்கன்சிகள் பக்கம் இந்த குரூப் 4க்கான அறிவிப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் ஆனது ஜனவரி அண்ட் பிப்ரவரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவங்க வந்து அறிவிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான டீட்டெயில் தாங்க. அதனால் நீங்கள் வழக்கம் போல் எந்த அளவுக்கு சின்சியராக இருப்பீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு சின்சியராகவே படிங்க. ஏன்னா இந்த வருஷம், அதாவது 2024க்கான எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அது 2025 ஜனவரி அண்ட் பிப்ரவரி, அதாவது மார்ச்க்குள்ளாரயே இதுக்கான எக்ஸாம் வேலையெல்லாம் வந்து முடிச்சுருவாங்க. இதுக்கான ரிசல்ட், அதாவது நீங்க ஆல்ரெடி எழுதியிருக்கிறதுக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர், அதிகபட்சமா டிசம்பருக்குள்ள ரிசல்ட்ட வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. கண்டிப்பா கட் ஆஃப்க்கான ஒரு வீடியோ கண்டிப்பா போடுவோம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிக்கிறத கொஞ்சம் வேகப்படுத்தணும். ஏன்னா ஜனவரி கன்ஃபார்மா வந்து சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் டிசம்பர்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிசம்பர் அந்த மாரிக்குள்ளே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தா பார்த்துக்கலாம். கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வந்திருக்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சிய அளிக்கக்கூடிய டீட்டெயில் தான் வந்திருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் சின்சியரா படிங்க.